வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. செய்யற தொழிலே ஆகட்டுங்க, தனிப்பட்ட முறையிலே ஆகட்டும், எதிரிகள் இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவுங்க. சின்ன குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள கேட்டா கூட இவன் என்னோட இனிமின்னு சொல்ற அளவுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் வச்சிருப்பாங்க. எதிரிகள் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. எதிரி அப்படின்னாலே 6ஆம் பாவம்ங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைந்து இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்ததுன்னா இவங்களை சுத்தி எப்படியும் ஒரு எதிரி போனா இன்னொரு எதிரி உருவாயிட்டே தான் இருப்பாங்க. லக்னாதிபதி 6ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு போய் பேசுற வார்த்தைகளால இவங்க பழகக்கூடிய நபர்களால எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உருவாயிட்டே இருக்குங்க. எதிர்ப்புகளை அதிகமா சம்பாதிக்கக்கூடிய லக்னம் எதுன்னு பார்த்தோம்னா வேற யாருங்க, நம்ம கன்னியா லக்னத்துக்காரங்க தாங்க. கன்னியா லக்னத்தோட 1ஆம் பாவம் காலச்சக்கரத்தோட 6ஆம் பாவமா வர்றதுனால இவங்களுக்கும் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டா பரிகாரம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிடுறதுதான் நல்ல பரிகாரம்ங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.